கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, தண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. கலங்கின எனக்கு ஆறுதல் அளித்தீரே, தண்ணீரில் எனக்கு கிருபை தந்தீரே. சோர்ந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. சோர்ந்து போயிருந்தேனப்பா, என் ஏசப்பா, சோகங்கள் தீர்த்தீரப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தரித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவத்தண்ணி தந்தீரப்பா. தாகத்தால் தரித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவத்தண்ணி தீரப்பா. அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஜபத்தோடு பாடுவோம். குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. உண்மையா சொல்லுங்க, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. உண்மையா சொல்றீங்களா? நீங்க தான் எல்லாமே, நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தனிமையில் எனக்கு துணையாய் நின்றீரே, அனாதை எனக்கு அடைக்கலம் தந்தீரே. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவத்தண்ணி தந்தீரப்பா. தந்தரா. தாகத்தால் தவித்தேனப்பா, என் ஏசப்பா, ஜீவத்தண்ணி தந்தீரப்பா. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை உமக்காய் தெரிந்தீரே. குப்பையான என்னை கோபுரத்தில் வைத்தீரே உதவாத என்னை. எல்லாம் சேர்ந்து நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. நீங்க தான் எல்லாம் ஏசப்பா, என் ஏசப்பா, உம்மை விட யாரும் இல்லப்பா. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம். என்னோடும் எங்களோடும் வார்த்தையின் மூலமாய் இடைபடுவீராக. வார்த்தையின் உணவை எங்களுக்கு ஊட்டி அனுப்பும்படியாய் அன்றைய உள்ளான மனுஷன் ஒரு விஷயம் இன்றைக்கு வளரும்படியாய் உம்முடைய சமூகத்தில் எங்களை என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டுடைய சமூகத்தில் உற்சாகமா இருப்போம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை ஸ்தோத்திரம். காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுமா, பெண்மான்களை ஈனும்படி செய்யுமா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்கு புறப்பட்டு வரும்போது ஸ்தோத்திரம், நீங்க உற்சாகம் ஆயிடுவீங்க. ஸ்தோத்திரம். அதனால சோர்வுகள், அசதிகள், தூக்க கலக்கத்தை கொண்டு வருகிற
எல்லா கிரியைகளையும் நசரனாக இயேசுவின் நாமத்திலே நான் அப்புறப்படுத்துகிறேன். ஆமென். தெய்வ பயத்தோடு இல்ல ஸ்தோத்திரம், தேவ சமூகத்தில் இருந்து அவனுடைய வார்த்தை கேட்டு பலனடைந்து கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம். 1 யோவான் 5வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். 1 கொரிந்தியர்ல வாசிச்சோம் 9வது அதிகாரத்துல, பந்தய சாலையில் ஓடுகிற எல்லாரும் ஓடுவார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தய பொருளை அடைவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் பந்தய சாலையில ஓடிக்கொண்டிருக்கிறோம் பரம கானானை நோக்கி. ஸ்தோத்திரம். அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கு எதிரடையாக போராடுகிற பாவத்தையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாரத்தையும் தள்ளிவிட்டு என்று எபிரேயர் 12:1 அப்போஸ்தலனாகிய ஸ்தோத்திரம் பவுல் எபிரேயருக்கு எழுதும்போது எழுதுகிறார். வாசித்து பாருங்கள். 12:1. நாம் ஓடிக்கொண்டிருக்கும் போது பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு ஓடணும். ஸ்தோத்திரம். தள்ளி விட்டுட்டு ஓட வேண்டும் என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. எதற்கு தள்ளிவிட்டு ஓடணும்? அப்படி ஓடனாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிப்பதற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படிதானே? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாராவது தோக்கிறதுக்கு போய் ரன்னிங் ரேஸ்ல ஓடுவாங்களா? ஸ்தோத்திரம். நீங்க ஓடுறது ஜெயிக்கிற மாதிரி ஓடுற மாதிரி தெரியல. ஸ்தோத்திரம். ஜெயிக்கிற மாதிரி ஓடுகிறீங்களா? ஸ்தோத்திரம். ஓடி பரிசு பெறுவீங்களா? வாசிங்களா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 14. எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே. ஆமா. ஸ்தோத்திரம். யார் அந்த ஒருவர்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஜெயிச்சாதான், இந்த உலகத்தை ஜெயித்தால்தான் எங்க போக முடியும்? ஆமா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதைத்தான் வெளிப்படுத்தல் 3:21 ஸ்தோத்திரம் இயேசுவே தன் வாயினால் சொன்னது. வாசித்து பார்ப்போம். நான் ஜெயம் கொண்டு, நான் ஜெயித்து சிங்காசனத்திலே பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறேன். நான் ஜெயிச்சதுனால. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஜெயித்ததுனால, ஓட்டத்தை ஜெயித்ததுனால இப்ப என்ன பண்றேன்? நானு பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, who is the victorious man அல்லது who is the conqueror, யார் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்திலே அமரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாருக்குமே அவர் பரலோகத்தை கொடுப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்து அழைத்திருந்தாலும், அவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய முக்கியமான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயா ஆராதிக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தவான்கள் பூமியை நியாயம் தீர்க்க போறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க ஜெயிச்சாதான் பரிசுத்தவான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தவானா இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? பூமியை நியாயம் தீர்க்க முடியுங்க. பூமியை நியாயம் தீர்ப்பது மாத்திரமல்ல, நரகத்துக்கு தப்ப முடியும். ஸ்தோத்திரம். அதனால கண்டிப்பாக நம்முடைய ஓட்டம், முனைப்பு, நான் எப்படி ஆகல என்ன பண்ணோம்? ஜெயிக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கணும். ஸ்தோத்திரம். ஜெயிக்கணும்னா ஸ்தோத்திரம் என்ன வரணும்? பாடு வரணும், போராட்டம் வரணும். எதுவுமே வராதன்னா எப்படி ஜெயிச்சிட முடியும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு தேர்வு வரணும், எக்ஸாம் வரணும், டெஸ்ட் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எபிரேயர் 2 கடைசி வசனம் சொல்லுது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் அப்படின்னு இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரத்துல எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா விதத்திலும் நம்மை போல பாடுபட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியர். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாடுபட்டு தான் ஜெயிச்சாரு. மத்தேயு 16:21 சொல்றாரு, அது முதல் இயேசு நான் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும் என்று சொல்ல தொடங்கினார்.
மத்தேயு 16:21 இருக்குது. ஸ்தோத்திரம். கவனமா கேளுங்க. நோட்ஸ் நான் சொன்ன போன வாரமே. ஸ்தோத்திரம். நீங்க பைபிள் படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுக்கு சந்தேகத்துக்காக படிக்க சொல்றேன். ஸ்தோத்திரம். நான் ஏதாச்சும் விடுறேன்னு நினைச்ச கூடாது அப்படின்றதுக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சில வசனம் தான் படிக்க சொல்லுவேன். ஸ்தோத்திரம். அதை மட்டும் படிங்க. மத்தத கவனமா கேளுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாடுகள் வரணும். பாடுபட்டாதான். ஸ்தோத்திரம் இல்லையா? ஏசாயா 53 பார்த்தோம். 11வது வசனத்துல, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். பிதாவாகி தேவன் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தி தான் அந்த பாடுகளை ஜெயித்து இப்ப பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஸ்தோத்திரம் நமக்கு இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் ஜெயித்தால் தான் என்ன பண்ண முடியும்? என்ன மாதிரி நான் ஜெயித்து எங்க போயிட்டேன்? சிங்காசனத்துல பரலோகத்துல வீட்டு இருக்கிறது போல நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அதனால அருமையானவர்களே, நாம் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்றதான் இந்த 1 யோவான் 5:4 சொல்றாரு. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை, ரொம்ப நான் பொறுமையா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கணும் இங்க சொன்னாரு. ஆனா போன மாசம் வாக்கு தத்தத்துல 1 யோவான் 4:4 நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவனை ஜெயித்தீர்கள் என்றார். ஜெயிச்சிட்டீங்க என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசிங்க 1 யோவான் 4:4. பிள்ளைகளே ஜெயித்தீர்கள். பாத்தீங்களா? இங்க ஜெயித்தீர்கள் என்றாரு. ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு? 5:4 நம்ம மேல ஒரு நம்பிக்கை, ஜெயித்தீர்கள் என்றாரு. ஸ்தோத்திரம். இங்க எத்தனை பேர் ஜெயித்திருக்கிறேன்னு தெரியாது. ஸ்தோத்திரம். நாம் ஜெயிக்க வேண்டுமானால் தேவனால் உண்டாயிருக்க வேண்டும், பிறந்திருக்க வேண்டும். தேவனால் பிறந்திருக்க வேண்டுமானால் தேவனுடைய பிரியம் நம்ம மேல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனால் பிறக்கணும்னா, தேவனால் பிறந்தா தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனால் நாம் பிறக்கணும்னா அவருடைய பிரியம் நம்ம மேல இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த போது அவர்கள் மேல மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து மோசையை கொண்டு செங்கடலை தாண்டி நடத்தி கொண்டு வருகிறார். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தை எடுத்துப்போம். அதுல ஸ்தோத்திரம் 1-4 வசனம் வரை நினைக்கிறேன். வாசிங்க. இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று நம்முடைய பிதாக்கள் எல்லாரும், கவுண்ட் பண்ணுங்க எத்தனை எல்லாரும் வருது பாருங்க அங்க வசனத்துல, அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. எல்லாரும் மேகத்துக்கு கீழா இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். 2 எல்லாரும் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவருடைய கூட சென்ற கண்மலை ஆகிய தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்த இதான் முக்கியமானது. ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? 6 லட்சம் பேரை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருகிறார். பகலில மேகஸ்தம்பம் மேகத்துக்கு கீழாக, இரவில அக்னி ஸ்தம்பம் அவர்களை வழி நடத்துகிறது. அங்கிருந்து பேசுறாரு, மேகத்திலிருந்து பேசுறாரு மோசேயாண்ட. ஸ்தோத்திரம். ஜனங்களாண்ட பேசுறாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஞானஸ்தானம் செங்கடலை கடக்கும்படி செய்து ஞானஸ்தானம் கொடுக்கிறாரு. இப்ப செங்கடலை தாண்டிட்டாங்க. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஸ்தோத்திரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான போஜனம் பரலோகத்தின் மன்னாவினால் போஷிக்கப்பட்ட. யாரும் ஆண்டவர் வஞ்சனை பண்ணல. சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரையும் நேசித்தபடினாலே ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்த தேவன் ஏன் எகிப்து கொண்டு போனார் தெரியுமா? ஆபிரகாம் குடியிருந்த தேசம் கானான் தான். ஆதியாகமம் 11வது அதிகாரத்துல லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போன பிற்பாடு அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். சமபூமியா இருக்கிறது. அங்க போய் ஆண்டவர் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாமை பார்த்து, இந்த பூமியை உனக்கு கொடுத்தேன். கிழக்கில மேற்கில வடக்கில தெற்கில எந்த மாட்டம் நீ நடந்து திரிகிறாய் எல்லாம் உனக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தேசம் கானான் தேசம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கிருந்து தான் யோசேப்பின் மூலமா இப்ப இஸ்ரவேல் ஜனம் எங்க போகுது? எகிப்துக்கு போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஏன் எகிப்துக்கு அனுப்பிச்சார் தெரியுமா? எகிப்தின் அடிமைத்தனத்தை நீ தெரிஞ்சுக்கணும். ஆமென். அப்பதான் நீ மறுபடியும் என்ன பண்ண மாட்ட? அடிமைத்தனத்துக்கு போக மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் பார்வோனை முறுக்கி விட்டு பயங்கரமாய் ஒடுக்க ஆரம்பிச்சான். ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையே கசப்பாய் மாற்றினான். ஸ்தோத்திரம். இந்த பார்வோன் இதெல்லாம் பண்ணது யாரு? ஆண்டவர். ஏன்னா ஒரு மனுஷன் பாவத்துக்கு அடிமையா இருக்கும் போது இப்படிதான் இருக்கும் அவன் வாழ்க்கை.
பாவத்துக்கு ஒரு மனுஷன் அடிமையா இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், கசப்பா தான் இருக்கும். ஸ்தோத்திரம். பாவம் செய்கிற மனுஷன் எல்லாரும் முன்னாடி, சபைக்கு முன்னாடி வந்து நிக்க முடியாது. பாவம் செய்கிற மனுஷன் என்ன பண்ண மாட்டான், ஏதாவது ஒரு விசேஷத்துல கூட அவனால வர முடியாது. ஸ்தோத்திரம். வெட்கப்பட வேண்டிய விஷயம். ஸ்தோத்திரம். ஆதாம் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி பகலின் குளிர்ச்சியான வேலையில ஆண்டவரோடு உறவாடினான். ஆனால் பாவம் செய்த போது தன்னை போய் மறைத்து கொண்டான். ஆமென். அப்போ நம்ம பாவ அடிமைத்தனத்துல இருக்கும்போது அப்படிதான் கசப்பாயிடும், நம்ம வாழ்க்கையே கசப்பாயிடும். எப்படியாவது விடணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை ஆக்கிறான். பாவம் நம்ம செய்யற வரைக்கும் தான். ஸ்தோத்திரம். தொட்டான் கெட்டான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் ஞானி நீதிமொழிகள் எழுதும்போது சொல்லுவாரு, மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெதுவாய் உள்ள இறங்கும், அது விரியனை போல் தீண்டும், பாம்பை போல் கடிக்கும். ஆமென். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. போறதே தெரியாது, நல்லா சாப்பிட்டா உள்ள போயிடும். போயிட்ட பிற்பாடு உள்ள என்ன பண்ணுமா, விரியன் தான் இருக்கிறதுலே மோசமான விஷம். விரியனை போல தீண்டும், பாம்பை போல கடிக்கும்னு எழுதுறாரு. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அடிமையாக்கிடுது. ஸ்தோத்திரம். ஒரு முறை மழை காலத்துல கொலப்பாக்கனே வச்சுப்போமே. ஸ்தோத்திரம். கொலப்பாத்துல ஏதாவது ஓட அந்த ஆறு மாதிரி இருக்குது இல்ல, சரி, ரைட். இப்போ மழை, பயங்கரமான மழை, வெள்ளம் பயங்கரமா வருது. ஸ்தோத்திரம். அந்த வெள்ளத்துல ஜூல இருக்கிற மிருகம்லாம் ஆச்சுன்னு வருது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ரெண்டு வாலிபர் என்ன பண்றாங்க, ஸ்தோத்திரம், அங்க போய் நின்று பாக்குறாங்க. ஸ்தோத்திரம். மிருகம் மாத்திரம் கிடையாது, பக்கத்து ஊர்ல இருக்கிற வீட்டுல இருக்கிற வீரர்களெல்லாம் ஆச்சுன்னு வருது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த ரெண்டு வாலிபரை பார்த்தாங்க, நம்ம ஏன் குதிச்சு, நமக்கு தான் நீச்சல் தெரியுமே, போய் அந்த பொருட்களை சேகரிக்கலாம்னு சொல்லி ஒருத்தன் குதிப்பான், ஒரு பொருளை கொண்டாந்து கரையில வைப்பான், அடுத்தது ஒருத்தன் குதிப்பான். இப்படியே பொருட்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி சேர்த்து கொண்டிருக்கிற போது சொல்லுங்க, அல்லேலூயா, ஒரு மூட்டை, கருப்பு மூட்டையா வந்தது. ஸ்தோத்திரம். இதை எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த மூட்டையை பிடிச்சான். அந்த மூட்டை இவனை பிடிச்சிச்சு. அது கரடி. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கரடி மேல வருது, இவன் மேல வரான், அப்படியே பறந்துக்கினே போயின்னுக்குறாங்க. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வெளியே நிக்கிற, மேல நிக்கிற நண்பன் கத்துறான், டே டே டே, அது வேணாண்டா, மூட்டைய விட்டுறா. ஸ்தோத்திரம். அதை உன்னால தூக்க முடியல, வெயிட் அதிகமாகுது, நீ மூட்டை கூடவே போயின்னுக்கிற, தயவு செய்து விட்டுட்டு கரைக்கு வாடான்றான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அங்கிருந்து ரிப்ளை வருது, எப்பவே நான் அதை விட்டுட்டேன், அது என்ன விடாம கையை தட்டுங்களா ஒரு ஆமைன்னு சொல்லி. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இப்படி தாங்க பாவத்துல மாட்டிக்கிறவங்க பேசும்போது சொல்லுவாங்க, எப்படியாவது விட்டுறேன், விடவே முடியாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. குமாரன் விடுதலை ஆக்கினாதான். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பாவ அடிமைத்தனத்தை நமக்கு உணர்த்தும்படியாக தான் எகிப்துக்கு அவர்களை அடிமையாய் கொண்டு போய் அங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, பாவத்துல போயிடக்கூடாது. இதான் இது அப்படியே நமக்கு ஆப்ட், புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு அப்படியே ஆப்ட். ஸ்தோத்திரம். நம்மலாம் ஒரு காலத்துல எங்க தான் இருந்தோம், எகிப்துல தான் இருந்தோம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பாவ வாழ்க்கையில தான் இருந்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மேல் வைத்த இரக்கத்தினாலே நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக இரட்சகராக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பி, எப்படி மோசே எகிப்துக்கு அனுப்பி அவர்களை மீட்டாரோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி நம்மை மீட்கும் பொருளாக அவரை ஒப்பு கொடுத்தார். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப மீட்கப்பட்டு அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். செங்கடலை கடந்தார்கள், மேகத்தினாலும் ஸ்தோத்திரம் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டார்கள். எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு, எல்லாரும் ஒரே தண்ணி. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் இப்படி வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிற போது அடுத்த வசனம் தான் ரொம்ப டேஞ்சரா எழுதிக்குது. ஸ்தோத்திரம். அதை தான் வாசிக்க போறோம். வாசிங்க. அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது இல்லை. எல்லாருக்கும் ஒரே ஃபுட்டு, ஒரே தண்ணி. ஸ்தோத்திரம். ஒரே மனுஷனால ஞானசானம். ஸ்தோத்திரம். ஒரே கூட்டமா தான் வராங்க. எத்தனை பேரு? 6 லட்சம் பேர். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, அவர்கள் எல்லாரிடத்திலும் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. யார் மேலெல்லாம் தேவன் பிரியமாய் இல்லையோ அவர்களை எல்லாம் கர்த்தர் அங்கே வழியிலேயே அழித்தார். இருக்குதா வசனம்? இருக்குதா? அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பிரியம் இருந்தால்தான் நாம் தொடர்ந்து என்ன பண்ண முடியும், உலகத்தை ஜெயித்து ஓட முடியும். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இவர்கள் மேல ஆண்டவருடைய பிரியம் இல்லாதபடினால வழியிலே அழிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்துல கீழே 8வது 9வது வசனம். ஸ்தோத்திரம். அது வேணா, அதுக்கும் கீழே
ம் ம் 11 இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். எப்படி எப்படி அழிக்கப்பட்டாங்கன்றது ஒரு டீட்டெயில் இருக்குது. அதை நீங்க அப்புறம் படிச்சீங்க. ஸ்தோத்திரம், கவனிங்க. ஸ்தோத்திரம். எப்படிலாம் அழிக்கப்பட்டாங்க? அதிகமான பேர் ஆண்டவர் அழிச்சார். எந்தெந்த சிச்சுவேஷன்ல எப்படி அழிச்சாருன்னு இருக்குது. தொடர்ந்து நீங்க அப்புறம் வீட்டில் போய் படிச்சீங்க. ஸ்தோத்திரம். இப்ப மேட்ருக்கு நம்ம வருவோம். 11வது வசனம். இது எல்லாம் ஏன் இங்க எழுதி வைக்கிறார் ஆண்டவர்? வாசிங்க 11. இதெல்லாம் நமக்கு சாட்சியாக, அடையாளமாக, நமக்கு என்ன சொல்லுவாங்க, எக்ஸாம்பிளாக எழுதப்பட்டிருக்குதான். ஸ்தோத்திரம், வாசிங்க. இதையெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்துக்கு இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதுக்காக எழுதி வச்சுக்கிறார் இதெல்லாம்? எல்லாரிடத்திலும் பிரியமா இல்லை. யார் பிரியமா இருந்தார்களோ அவர்கள் தான் தேவனால் பிறக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வந்துட்டோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய குமாரனை அனுப்பி நம்மை மீட்டு கொண்டாந்து சபையில் உட்கார வச்சுட்டாரு. ஸ்தோத்திரம். இது முக்கியம் இல்லை. இதே போல நீங்க எங்க போனோம்? பரலோகம் என்கிற சபைக்கு போனோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப என்னதான் பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நமக்கு நேரடியாய் வருகிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளி விட்டு ஓடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஓடுறோமா? ஸ்தோத்திரம். தேவ பிரியம் அப்பதான் நம்ம மேல் இருக்குங்க. தேவன் நம்ம மேல் பிரியமா இருக்கணும். ஸ்தோத்திரம். எபிரேயர் 12:6 ஸ்தோத்திரம், வாசிங்க. எபிரேயர் 12:6 தேவன் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ, யார் மேல் பிரியம் வைக்கிறாரோ அவர்களை வேறு பிரித்து, அவர்களை சிட்சித்து, அவர்களை புடமிட்டு, அவர்களை உருவாக்கி தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளுகிற அனைவரையும் தண்டிக்கிறார். இப்ப எப்படி கண்டுபிடிக்கலாம் ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கிறாருன்னு? அப்படின்னா என்ன பண்ணுவார்? உங்களை சிட்சித்து தண்டிப்பார். இங்க யாருக்காவது தண்டனை கிடைச்சிக்குதா? சிட்சை வந்திருக்குதா? ஸ்தோத்திரம். அப்புறம் நீங்க என்ன பண்ணல? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். தப்பா புரிஞ்சிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோன்னு சும்மா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இது அங்க வேலைக்கு ஆகாது. ஆண்டவர் நம்ம மேல பிரிய பண்ணணும். ஆண்டவர் நம்ம மேல பிரிய பண்ணும். ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்யணும்? அதை தான் நான் சொல்லிக்கினே இருக்கிறேன், நீங்க செய்ய மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனை ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதம் 119 சங்கீதம் 165வது வசனம், உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்று இங்க சங்கீதக்காரன் எழுதுகிறார். முதலாவது ஒரு காரியம் என்னது? பைபிள் படிக்கணுங்க. ஸ்தோத்திரம். நான் வந்தது சொல்லி நேர்கிறேன். ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் கர்த்தருடைய கிருபையினால உங்க வீடுகளை சந்திக்கும்படி வந்தேன். அநேகர் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டீர்கள். ஸ்தோத்திரம். நல்ல காணிக்கைகளை கொடுத்தீர்கள், உபசரித்தீர்கள். ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் பார்த்து வேதனைப்பட்ட விஷயம், வந்த ஒரு வீட்லையும் குடும்ப ஜெபம் நடப்பதாக, பைபிள் படிப்பதாக ரிப்போர்ட் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம். 2 வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டிருந்தது. 2 வீட்டில் சீரியல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் போய் பேசிங்கிறேன். ஸ்தோத்திரம். அப்போ கூட சீரியல் ஆஃப் பண்ணணும்னு என்னமே வரல. நானே சொல்றேன், அம்மா ஜெபம் பண்ணலாம் டிவி கொஞ்சம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு இல்லாம ஆண்டவருக்கு பிரியமா நீங்க மாறவே முடியாதுங்க. ஆண்டவருக்கு பிரியமா நீங்க மாறலைன்னா அந்த உலகத்தை ஜெயிக்கவே. ஸ்தோத்திரம். அதனால பைபிளை நீங்க என்ன பண்ண? கண்டிப்பா வாசிக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இங்க வாலிபர் கூட்டம் நடக்குது, கவனிங்க. ஸ்தோத்திரம். அதுல இவங்க சங்கீத பகுதிக்கு வரலன்றதுனால அதே சங்கீதத்தை அங்க வாசிக்கிறோம். மறுபடியும் எல்லாரும் ஒரு வசனத்தை வாசிக்கணும்னு சொல்றோம். அப்படி வாசினே வராங்க. ஸ்தோத்திரம். ஒரு வாலிபர் வாசித்து எனக்கு கேட்கல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. வாசித்தது கேட்கல. மறுபடியும் சத்தமா வாசினா என்னால முடியாதுன்றாரு. எப்படி? ஸ்தோத்திரம். இவர் எப்படி உலகத்தை ஜெயிப்பாரு? அதுவும் வாலிபர். ஸ்தோத்திரம். பைபிள் வாசிப்பா மறுபடியும் நான் முடியாதுன்றார். கட்டன் ரைட்டா வாசிக்க முடியாது. வீட்டில் பைபிள் வாசிக்கிறியா? இல்ல. நீ பைபிள் வாசிக்காம எது செஞ்சாலும் நீ என்ன பண்ண முடியாது? வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது, வெற்றி பெறவே முடியாதுப்பா. அதனால பைபிள் கண்டிப்பா நீ வாசிக்கணும்னு சொன்னேன். அவங்க வீடு சந்திக்கும் போது பெற்றோர் ஆண்ட சொல்லலான்னு இருந்தேன். ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் மட்டும் ஆச்சரியமா இருந்தது. ஒரு சகோதரி, அவங்களுடைய பெற்றோர் ஸ்தோத்திரம் டெய்லி பைபிள் படிக்கின்றேன், என்ன கீழ்ப்படியவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். கேட்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணவே மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு முன்னாடியே எடுத்து பைபிளை கையில் கொடுத்து படிக்க வச்சு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இது தொடரட்டும் என்று சொல்லிட்டு வந்தேன். பண்ணுறாங்களான்னு தெரியல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பைபிள் படிக்காம ஸ்தோத்திரம். இப்போ வாஸ்தவம் 1 கொரிந்தியர் 10:11 இவையெல்லாம் திருஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்ததுன்னு சொல்றாரு. அந்த முன்னாடி பகுதியெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த சம்பவம்லாம் தெரியாம எப்படி நமக்கு அடையாளமா இருக்கும் இல்ல? அது வாசிங்கன்னா 5வது வசனம் 10:5 அப்படி இருந்தும் 6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவர்களை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடும் எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் விக்கிரக ஆராதனைக்கான ஆனது போல நீங்கள் ஆகாதிருங்கள். அவர்களை சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். இதெல்லாம் எங்க இருக்குது? எங்க நடந்துச்சு? பைபிள் படிச்சாதானே தெரியும். ஸ்தோத்திரம். இதை மட்டும் படிச்சா புரியாது. ஸ்தோத்திரம். அதனாலதான் கண்டிப்பாக பைபிள் படிக்காம நீங்க சாப்பிடணும்னு நினைக்க கூடாதுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. என்னன்னு தெரியும். நம்ம ஆதியாகமத்துல இருந்து மல்கியா வரலாம். என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்த சம்பவத்தை சொல்றீங்களா? ஸ்தோத்திரம். நான் ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்தை சொல்லிடுறேன். கதை சுருக்க மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து அடுத்தது யாத்திராகமத்தை பத்தி சொல்லுங்க, லேவியராகமத்தை பத்தி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் என்னாகமத்தை பத்தி சொல்லுங்க, உபாகத்தை பத்தி அப்படியே ஒவ்வொருத்தரா சொல்றதுக்கு பாருங்க. நான் சொல்ற மாதிரியே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமன்றதே ஜெனிசிஸ் போட்டிருக்கோம் இங்கிலீஷ்ல. ஸ்தோத்திரம். ஜெனிசிஸ்னா சிருஷ்டிப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதியாகமே ஸ்டார்ட் ஆகிறது என்னதுதான்? உலகத்தை சிருஷ்டித்து அதுக்கப்புறம் மனுஷனை சிருஷ்டித்து மனுஷன் விழுந்து போன பிற்பாடு ஸ்தோத்திரம் ஒரு மனுஷனை கொண்டு உலகத்தை அழித்து மீதி பேரெல்லாம் அழித்து அவனை மாத்திரம் ரட்சித்து அவன் சந்ததியிலிருந்து ஆபிரகாமை வேறு பிரித்து ஆபிரகாமின் சந்ததியை ஸ்தோத்திரம் இந்த கானான்ல கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஸ்தோத்திரம் நடத்தப்பட்டது தான் ஆதியாகமம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்கு, ஈசாக்குடைய பையன் யாக்கோபு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க. அந்த 12 பிள்ளையில யோசேப்பை 11வது பிள்ளை தான் எகிப்துக்கு அனுப்பி அவன் மூலமா இஸ்ரவேலர் எல்லாரும் எங்க போறாங்க? எகிப்துக்கு பஞ்சத்துக்காக போகிறார்கள். அதுதான் முடியுது ஆதியாகமம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவனை படைக்கிறார். ஸ்தோத்திரம். அவன் வீழ்ந்து போன பிற்பாடு அவனுக்கு பதிலாக ஸ்தோத்திரம் நோவாவை சூஸ் பண்றார். நோவாவும் விழுந்து போயிட்டான். அதுக்கப்புறம் ஆபிரகாமை சூஸ் பண்ணி அவனிலிருந்து சந்ததியை ஆண்டவர் பிரித்தெடுத்து ஸ்தோத்திரம் எங்க போனாரு? எகிப்துல போய் சேரும் வரைக்கும் ஆதியாகமம் முடியுது. இப்போ யாத்திராகம்னா என்னது? யாத்திரைனா என்னது? டிராவல், பிரயாணம். ஸ்தோத்திரம். இப்போ பிரயாணம் தான் யாத்திராகமத்தில் இருக்குது. என்ன பிரயாணம்? யாராவது சொல்ல முடியுங்க சுருக்கமா வந்து? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நடந்துச்சு யாத்திராகமத்தில்? பச்சா தானே? ஸ்தோத்திரம். பச்சா தான். ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் எடுக்கிறது சர்ச்சுக்கு வரும்போது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு அம்மா பேன்ஷிப்பு காணன்னு தேடிங்கன்னு தான் எங்கெங்க தேடி பார்த்து விட்டுக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சர்ச்சில் வந்து பைபிள் திறந்தா அதுக்கு தான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் பைபிள் படிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பா பைபிள் படிச்சாதான் நடக்க முடியும். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து ஆண்டவரே ஆண்டவரானா என்ன பண்ணுவார்? அவர் உங்களுக்கு மேல பிரியமாயிடுவாரா? டெய்லி ஆண்டவரோட உறவுல இருக்கணுமே. ஆண்டவரோட உறவுபடுத்துவது தான் பைபிள். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. 2வது சங்கீதம் 69 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுலம்பும் உள்ள காலை இருதை பார்க்கலாம் கர்த்தருக்கு இதுவே பிரியம் என்று சொல்லுகிறார். 2வது ஆண்டவருக்கு எது பிடிக்கும்? எப்ப பார்த்தாலும் பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கணுமா, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும். அதைத்தான் 34 சங்கீதத்திலும் சொல்லுவார். கர்த்தருடைய என்னது? ஸ்தோத்திரம். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். முதலாவது பைபிள் படிக்கணும். அவர் நம்மளால பிரியமாவனா. 2வது எப்போ தான் ஆராதனை பண்ணிக்கினே இருக்கணும். ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. எப்பவுமே ஆராதனை பண்றவங்களுக்கு இங்க வந்து பண்றது கஷ்டமா இருக்காது. இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதானே? ஸ்தோத்திரம். அறையில் ஆடாதான் அம்பலத்துல ஆடவே முடியாது. ஸ்தோத்திரம். புதுசா உங்களை வந்து இங்க வந்து இப்பதான் எழுப்புனா என்ன ஆகுதுங்க? நடத்துறவங்க பிராணம் போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க டெய்லி ஆராதிக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பாக உங்களை வந்து தூண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஆண்டவருடைய பிரியம் உங்க மேல இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால நேரம் கிடைக்கிறதுலாம் நீங்க பார்க்காதீங்க. எல்லா நேரத்திலும் சாப்பாடு அரிசி போட்டுனே ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதா? பாட முடியாதா பாட்டு? ஸ்தோத்திரம். இதுக்கு டைம்லாம் ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அதனால ஆண்டவருடைய பிரியம் உங்களுக்கு வரணும்னா அதிகமாக அவரை பாடி துதிக்கிறதுல நீங்க கவனம் செலுத்தணும். மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 2 ஸ்தோத்திரம், ராஜாக்களுக்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். இது ஆண்டவருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். மூணாவது ஜெபம் பண்ணணும். ஸ்தோத்திரம், நமக்காக கிடையாது, மற்றவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக, ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டிய கடமை நம்ம இருக்கிறதுனால, அதாவது நீங்க அந்த அதிகாரி இதெல்லாம் விட்டுருங்க, ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணா ஆண்டவருக்கு பிரியம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அது யாருக்கு பண்றீங்களோ, உங்களுக்கு பண்ணாலும் ஓகே தான், ஆனால் நமக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான். ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், யாக்கோபு அழகா சொல்லுவார், நீங்கள் ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமந்து ஒருவருக்காக ஒருவர். அதனால நீங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற உங்கள் சிஸ்டர், பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்ம சபைக்கு வர சகோதரி கிட்ட என்னம்மா உனக்கு பிரச்சனைன்னு கேட்டு அந்த ஜெப குறிப்புக்கு நீயும் உன் பிரச்சனை அவங்கள்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணால் எஃபெக்ட் அதிகம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப 3 காரியம் தான் தேவன் நம்மேல் பிரியம் வைக்க உதவி செய்கிறது. என்னென்னது? 1, வேதம் வாசிக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 2வது, அவரை துதிக்கணும். ஸ்தோத்திரம். எப்பவுமே துதித்து ஸ்தோத்திரிக்கணும். பாடினே இருங்க. ஸ்தோத்திரம். சீரியல் பார்த்துக்கிறீங்க, சினிமா பாட்டு ஓடிங்குது வீட்டில். ஸ்தோத்திரம். அது எப்படி? ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் கவனமாய் நீங்க வாழணுங்க. ஸ்தோத்திரம். பிசாசு எப்படியாவது என்ன பண்ணுவான், உங்க மேல கண்ணு வச்சுட்டான். ஏன்னா நீங்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நீங்க பரலோகம் போயின்னு கண்டிப்பா விரும்புறீங்க, முனைப்புடன் இருக்கிறீங்கன்னு பிசாசுக்கு தெரிஞ்சதுனால உங்க மேல பயங்கர போக்கஸ். 1 பேதுரு 5 அழகா சொல்லுவார், எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறானா. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ரொம்ப க்ளோஸ் அவங்கள வாட்ச் பண்ணுவான். கொஞ்சம் டைம் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா, அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா, முடிஞ்சிச்சு. ஆமேன். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இடத்த கொடுத்தா மடத்தை பிடிச்சிடுவான். மடனா என்னது? அதான் ஆத்துமா. ஸ்தோத்திரம். இடத்த கொடுத்தீங்கன்னா முடிஞ்சுது. அவன் வந்து என்ன பண்ணுவான், அடாப்ட் பண்ணுவான். அதனால நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா ஸ்தோத்திரத்தினால, துதியினால பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஊர் கதை பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொன்னா நல்லது. ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். கேட்குறீங்களா? ஒரு சகோதரர் ரட்சிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அவர் ரொம்ப சந்தோஷமா எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லினே இருப்பார். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் வாயில எதுக்கத்தாலும் ஸ்தோத்திரம். இப்போ சாட்சி சொல்ல வர்றாருன்னா, நான் காலையில் எழுந்தேன் ஸ்தோத்திரம், டாய்லெட்டுக்கு போனேன் ஸ்தோத்திரம், பிரஷ் பண்ணேன் ஸ்தோத்திரம், குளித்தேன் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஸ்தோத்திரம் சொல்லாமல் அவரால் சொல்ல இருக்க முடியாது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவருக்கு பேரே ஸ்தோத்திரம் பாபுன்னு வச்சிட்டாங்க. பேர் என்னது? ஸ்தோத்திரம் பாபு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இது சிரிக்கிறதுக்கு இல்லை, பாருங்க இந்த ஸ்தோத்திரம் என்ன பண்ணிக்குதுன்னு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே இருந்தார். வாலிபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல அப்படி இருந்ததுனால ஸ்தோத்திரம், அவருக்கு லிக்னைட் நிலக்கரி சுரங்கத்தில் வேலை கிடைக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க இருக்குது நிலக்கரி சுரங்கம்? நெய்வேலியில வேலை கிடைக்குது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க போயிட்டு மேலே சாப்பாடுலாம் வச்சுட்டு அந்த சுரங்கத்துக்குள்ளே கொண்டு போவாங்க அந்த கிரேன் மூலமாக. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ளே போயிட்டா அவ்வளோதான், ஒன்றுமே அங்கே காற்று இருக்காது, எதுவுமே இருக்காது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ளே வேலை செய்யணும். லஞ்ச் டைமில் மேலே கொண்டாந்து விடுவாங்க. சாப்பிட்டு மறுபடியும் 1 ஹவரில் உள்ளே போயிடணும். இது மாதிரி வேலை 8 மணி நேரம் வேலை செய்யணும். உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஸ்தோத்திரம். அங்கே மட்டும் லைட் இருக்கும், அந்த கொத்துறதுக்கு நோண்டுறதுக்கு மட்டும். மற்றபடி இது சுரங்கம். ஸ்தோத்திரம். பயங்கர ஆபத்தான வேலை. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி போய் ஸ்தோத்திரம் வேலை செய்து விட்டு மதியானம் சாப்பிட்லான்னு மேலே வராரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கரெக்டாக இவருடைய டிஃபன் பாக்ஸை ஒரு நாய் தூக்கின்னு ஓடுது. டிஃபன் பாக்ஸு அப்போல்லாம் கூழெல்லாம் போட்டு மாட்டாண்டை எடுத்துவாங்க தெரியுமா, அந்த டிஃபன் பாக்ஸ். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அது வாயில் கட்சின்னு ஓடுது. இதை பார்த்த செக்யூரிட்டி, ஸ்தோத்திரம், பாபு சோத்திரம், பாபு சோத்திரம், பாபு சோத்திரம், உன் சோத்த நாய் சோத்திரன்றாரு. உன் சாப்பாட்டு பாக்ஸை நாய் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சோத்திரம் சோத்திரம் சொல்றதுனால. அதனால கூப்பிடுறாரு இவரு, பாபு சோத்திரம், பாபு சோத்திரம், ஸ்தோத்திரம், உன் டிஃபன் பாக்ஸை நாய் சோத்திரம்னாரு. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. திரும்பி பார்த்தா நாய் கட்சின்னு ஓடுது. பின்னாடி ஒரு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு ஓடுறாரு. நாய் டிஃபன் பாக்ஸ் கட்சின்னு ஓடுது. ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஓடுறாரு. நாய் பின்னாடி இவர் என்ன சொல்லின்னு வர்றாரு, ஸ்தோத்திரம் 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 சொல்லின்னு ஓடினே இருக்கும்போது டமால்னு ஒரு சத்தம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. திரும்பி பார்த்தா சுரங்கம் இடிஞ்சு உள்ள இருந்த மொத்த பேரும் செத்துட்டான். வேலை சொல்லுங்க, அல்லேலூயா. உள்ள இருந்த மொத்த பேரும் செத்துட்டான். சோத்திரம் சொன்ன பாபு மட்டும் காப்பாற்றப்பட்டான். கையை தட்டி ராமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா.
கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்கணும். ஆமென். இது ஆண்டவருக்கு பிரியம். அதனால தான் அவனை என்ன பண்ணார்? ஆண்டவர் காப்பாற்றினார். அப்போ நீங்க பிரியமாய் அவருக்கு மாறும்போது, அவர் உங்க மேல பிரியம் வைக்கும் போது தான் ஸ்தோத்திரம் உங்களுக்கு சிக்ஷைகளை தண்டனைகளை கொடுக்கிறார். அது எபிரேயர் 12 வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் 12:7 வாசிங்களா? பாத்தீங்களா? நீங்க சிக்ஷை ஏற்றுக்கொண்டு சகிக்கிறீர்கள், ஆண்டவரால் வந்தது என்று நம்பி. ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளை, இப்படி ஆண்டவருடைய பிரியமாய் நடக்கிற பிள்ளை, ஒரு சிக்ஷை வரும்போது கண்டிப்பா நீங்க என்ன நினைக்கணும்? ஆண்டவர் தான் சிக்ஷிக்கிறார், என் பிரியமாயிட்டாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். வாசிங்க. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்க சிக்ஷை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்க புத்திரரா இல்லாமல் வேசி பிள்ளைகளா இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய சிக்ஷை மாத்திரம் உங்களுக்கு வரலைனா நீங்க தேவனுடைய பிள்ளை என்று ஆக முடியாது. வேசி பிள்ளைகளால் தான் இருப்பீர்கள் என்று சொல்லி ஸ்தோத்திரங்க. வேதம் சொல்லுது. அடுத்த வசனம். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவருக்கு அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டியதில்லையா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்மேல் பாசம் வைத்திருக்கிற இவரோ, நம்மை நேசிக்கிற இவரோ, நம்மிடத்தில் அன்பு கூறுகிற இவரோ, நம்மிடத்தில் பிரியம் வைத்திருக்கிற இவரோ, நாம் அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிட்சித்தாதான் பரிசுத்தத்துல போக முடியுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிட்சை இல்லாமல் ஸ்தோத்திரம் பரிசுத்தத்துல நம்ம பங்கு பெற முடியாது. ஏன் ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார்? தெரிந்து கொண்டவர்களை, பிரியம் வைக்கிறவர்களை என்று சொன்னால் ஸ்தோத்திரம் நீங்க அப்பதான் என்ன பண்ணுவீங்க? உலகத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. உங்களை அவர் பிறக்க வைக்கிறார்னா இதான் ஸ்தோத்திரம். உங்களை சிட்சித்து புடமிட்டு ஸ்தோத்திரம் இப்போ அவரால் நீங்க பிறக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அவரால் பிறக்கிற எவனும் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். 1 யோவான் 3:9 இருக்குது. ஸ்தோத்திரம். அவரால் பிறக்கிற சிட்சித்து பிறக்க வைக்கிறார் இல்லையா? அப்படி பிறக்க வச்ச தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய முடியாது. ஏனெனில் அவருடைய வித்து பாவம் செய்யாத ஒரு ஆவியை, உலகத்தை ஜெயித்த ஒரு ஆவியை வித்தாக உனக்குள்ளே கொடுக்கிறபடினாலே யாருக்குள்ள கொடுப்பாரு? யாரு அவர் மேல பிரியமா இருக்கிறாரோ. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள சிட்சித்த பிற்பாடுதான், அவங்கள புடமிட்ட பிற்பாடுதான் ஸ்தோத்திரம் அவருடைய வித்தை, அவருடைய குமாரனுடைய ஆவியை அவருக்குள்ள கொடுத்து, இது இனிமேட்டு இது யாரு? அவர் வித்து. இப்ப எனக்குள்ள எங்க அப்பா வித்துக்கிறதுனால எங்க அப்பா பையன் ஸ்தோத்திரம் ஒரு முறை அப்படி பறந்துட்டேன். ஸ்தோத்திரம். இப்ப நான் தேவனால் பிறந்திருக்கிறேன், அவருடைய வித்து எனக்குள்ள இருக்குது. இப்ப நான் யாரு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு தாங்க பழைய ஏற்பாட்டுல யாருக்குமே இந்த அதிகாரத்தை கொடுக்கலங்க, நமக்கு தான் கொடுத்துக்கிறாரு. என்னன்னு? அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. தேவனால் பிறந்தவங்க தான் அதை பாடணும். அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்பா பிதாவன் கூப்பிடுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கூப்பிட முடியாது. எங்க அப்பா வந்து எல்லாரும் அப்பா அப்பான்னு சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம். தேவனால் நான் பிறந்திருக்கிறேன், அவர் எனக்கு அப்பா. நீங்க தேவனால் பிறந்திருந்தா ஸ்தோத்திரம். அன்னைக்கு ரோஸ்மேரி அம்மா வீட்டுக்கு போகும்போது இப்பதான் இந்த பாட்டை பாடினோம் நாங்க, அப்பா பிதா பாட்டு பாடி ஜெபம் பண்ண அப்படின்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்கள பார்த்தேன், அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் பார்த்தேன். ஆனா கண்டிப்பா அவங்க தேவனால் பிறந்திருக்கிறாங்கன்னு நம்புறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு பாடுறதுக்கு ஸ்தோத்திரம் முறை இருக்குது, காரணம் இருக்குது. ஸ்தோத்திரம். ஏன்னா பைபிள் கையமா இருக்கிறாங்க, எப்பவுமே பாடின்னு இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவர் தாங்க எனக்கு ஸ்தோத்திரம். என் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் உமக்கே சொந்தம், உமக்கே சொந்தம்னு ஆராதிக்கிறாங்க. நான் போன பிற்பாடு நடந்தது இதெல்லாம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேயே அடுத்த வீட்டுல தான் டோஸு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாமே ஒரு 10 பாட்டு பாட்டாங்க. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இது நான் இருக்கும் போது நடிக்கிறதுன்னு கிடையாதுங்க, இது நடக்கிறது வருது. அப்படிதானே?
நான் போன பேர் நடிக்கிறதா இருந்தா அப்படிலாம் சொல்லவே முடியாது, ஆக்ட் பண்ணவே முடியாது. அவங்க ஆஸ் யூஷுவல் இதான் என் வேலையான்றாங்க. ஸ்தோத்திரம். அப்பாவாண்ட பேசினே இருப்பேன், அப்பாவை பாடினே இருப்பேன். பைபிள் படிக்க தெரியாது, கண்ணு தெரியாது, அதனால பாட்டை பாடினே இருப்பேன், பைபிள் கையில் வச்சுப்பேன். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு நான் அதிகமாக ஸ்தோத்திரம் பண்ணுற ஆண்டவருக்காக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க தேவனால் பிறந்திருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் தேவனால் பிறக்கும்படி ஸ்தோத்திரம், தேவ பிரியம் உங்கள் மேல் வரும்படி இன்னைக்காவது என்ன பண்ணுங்க, பைபிள் படிக்க, அவரை துதித்து ஆராதிக்க. எங்கே வேணாலும் சர்ச்சில் வந்து மைக்கில் பாடுறதுனால ஒன்றும் உங்களுக்கு பிரயோஜனம்லாம் கிடையாது. எங்கேயுமே என்ன பண்ணோம், அவரை பாடினே இருக்கணும். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயுமே அப்படி பாடிங்கிறவங்களுக்கு சர்ச்சில் வந்து மைக்கில் பாடுறான எண்ணமே வராது. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. எங்கேயுமே பாடாதனால இங்கேயாவது என்ன பண்ணுவோம், பாடுவோன்ற எண்ணம் வருது. அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. நான் எப்பவுமே பாடிங்கிறதுனால இப்போ அதிகமாக பாடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு. அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் உங்களை விட்டுறேன், பாடிங்கிடுங்க. அல்லையில சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லையில சொல்லுங்க அல்லேலூயா. அதனால அருமையானவர்கள் அதிகமாக ஆண்டவரை துதியுங்கள், அதிகமாய் ஜெபியுங்கள். இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. வீட்டில் சும்மா ஜெபினா அப்படியே போட்டு மளிகை லிஸ்ட் கொண்டு போறதுல ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கண்ணை மூடி அவரோடு உறவாடுவது, அவர் பேசுகிற சத்தத்தை கேட்பது. இல்லை சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன்னா உங்க நாவில் சொல் பிறவாதற்கு முன்னதாகவே நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு அவருக்கு தெரியும். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அதனால நீங்க தாளிட்டு கொண்டு அறைக்குள்ள போயிட்டு அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும்படி ஜெபம் பண்ணுங்கள். அப்படிதான் சொல்லுது பைபிள். ஸ்தோத்திரம். அதனால இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறினால்தான், தேவனால் பிறந்தால்தான் உலகத்தை ஜெயிக்க முடியும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஸ்தோத்திரம். அடுத்தது என்ன போட்டுக்குது, உங்கள் விசுவாசமே. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் பிறந்தவங்களுக்கு தான் விசுவாசம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இரண்டாவது எழுதுறாரு. ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் தேவனால் பிறந்தவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் அல்ல. ஆமென். நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துட்டாரு, யோவான் 1:12 அப்படி நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்ப நம்ம பிள்ளை ஆயிட்டோம். ஸ்தோத்திரம். பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா நமக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ஸ்தோத்திரம். விசுவாசம் இருக்கணுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் என்பது என்ன, போன வாரம் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்றது விசுவாசமா? கவனிங்க. ஆண்டவர் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார், கையை தூக்கி காட்டுங்க. எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார் ஆண்டவர்? ஸ்தோத்திரம். எப்படி சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிறேங்க, என் கூட எனக்குள்ள கண்டிப்பா இருக்கிறாரு, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவோம் சொல்லிக்கிறாரு. ஸ்தோத்திரம். அதனால எனக்குள்ள இருக்கிறார் நானு, இது இல்லை விசுவாசம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு கிட்னி இருக்குது என்று விசுவாசிக்கிறீர்கள்? எப்படியா கிட்னி இருக்குதுன்னு விசுவாசிக்கிறீங்களா? எப்படி எப்படி வேலை செய்யுதா? எப்படி வேலை செய்யுது? வேலை செய்யறதுனால விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கிட்னி வேலை செஞ்சாதான் நான் உயிரா இருக்க முடியும். இதெல்லாம் விசுவாசமே கிடையாது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். விசுவாசனா என்ன அப்படின்னா, அவரை அனுபவிப்பது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறார் தானே, அவர் உயிரா தானே இருக்கிறாரு. மரித்தேன் ஆனாலும் இதை சதா காலங்களிலும் உயிரோடு கூட உங்களுக்கு தானே இருக்கிறாரு. அவராண்ட எப்பாவது அனுபவிச்சிருக்கீங்களா? ஏதாவது இன்னும் இறங்கி வா, அக்கனியா இறங்கி வாங்கிறீங்க. நான் வந்துட்டேன் எப்பன்றாரு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. நான் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு, உனக்குள்ளதாங்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அனுபவிக்கவே இல்லை, அவர் பேசுற சத்தத்தை உங்களால கேட்க முடியல. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? ஸ்தோத்திரம். நீங்க அவருடைய பிள்ளையாய் மாறி இல்லாமல் இருக்கிறபடினாலே மாம்ச சிந்தை மரணம். உங்களோட அவர் இருக்கிறார், அவருடைய அந்த தொடர்பை, அவருடைய ஆசீர்வாதங்களை அனுமதிக்க முடியாமல் இருக்க காரணம் என்னன்னா, இடையிடையே என்ன வந்துடுது, மாம்சம் வந்துடுது. ஸ்தோத்திரம். மாம்சம் வெளிப்படுகிற இடத்துல அவரால் என்ன பண்ண முடியாது, உறவு கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் முதலாவது அந்த மாம்சத்தெல்லாம் அழித்து சுத்திகரிக்கிறார். அப்ப சுத்திகரிச்ச பிற்பாடு தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது, விசுவாசம் நமக்குள்ளே பெருகும் போது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் மாறுகிறோம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நல்லா நீங்க புரிஞ்சுங்க. விசுவாசம் என்பது ஸ்தோத்திரம், அவரை
அனுபவிப்பது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால எந்த விதமான அவிசுவாசத்துக்கும் இடம் கொடுத்துறவே கூடாதுங்க. எனக்குள் இருக்கிறவர் மரணத்தை ஜெயித்தெழுந்தவர் என்னுடைய வியாதிக்கு சுகம் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னு விசுவாசத்துக்கு கவனப்படு. செத்தாலும் நல்லது. விசுவாச துரோகம் பண்ணக்கூடாதுல்ல, பண்ணக்கூடாது. எதுக்காக அவர் உன்னை உள்ள கொடுத்துக்கிறாரு? நீங்க அப்படியே துண்டு தூங்குற மாதிரி அவரும் தூங்கிறதுக்கா? எதுக்குங்க? உங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே. ஸ்தோத்திரம். அப்ப வியாதி வந்துக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? வியாதி அனுபவிச்சது யாரு? கடன் பிரச்சனை அனுமதிச்சது யாரு? ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? போராட்டங்களை அனுமதிக்கிறது யாரு? ஏன் ஏன் அனுமதிக்கிறாரு? உங்க விசுவாசத்தை செக் பண்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா இல்லையா? அவர் அனுமதிக்காம ஒரு முடி கூட விடாதாங்க கீழே. நல்லா புரிஞ்சுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை புரியறதுக்கு நான் சொல்றேன். இந்த கதை அப்ப ஆரம்பத்திலே சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகத்துன்னு தெரியல. ஸ்தோத்திரம். அந்த லேகியோன் பிசாசு பிடிச்சவனை சந்திக்க இயேசு போறாருல்ல, அப்ப அந்த பிசாசெல்லாம் வந்து ஜெபம் பண்ணிச்சு, ஆண்டவரே இவ்வளவு சீக்கிரம் ஏன் வந்தீங்க? இன்னும் காலம் இருக்குது. ஸ்தோத்திரம். நாங்க பாதாளத்துக்கு போறதுக்கு இப்போது எங்களை பாதாளத்துல அனுப்பிடாதீங்க. அதோ அந்த பண்ணை கூட்டம் இருக்குதே, அதில் அனுப்புங்கன்னு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். பன்னி அருவருப்பான ஒரு மிருகம். அப்படிதானே? பன்னி யாராவது விரும்புவாங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்குள்ள இந்த பிசாசு போனோம்னா அதுவே போக வேண்டியது தானே. புரியுதா இல்லையா? ஸ்தோத்திரம். புரியுதா? பன்றி கூட்டத்துக்குள்ள எங்களை அனுப்பணும். ஏன் அதுக்கு ஜெபம் பண்ணோம்? ஏன்னா அனுப்புற வேலை யாருடைய வேலை? எந்த வேலை செஞ்சாலும் யார் தான் செய்யணும்? ஆண்டவர் தான். புரியுதா உங்களுக்கு இல்லையா? ஸ்தோத்திரம். பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பம் என்று சொன்னார். அது அப்படியே செய்யன்னு சொன்ன உடனே அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள அந்த பிசாசெல்லாம் போச்சு. ஆமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப உங்களுக்குள்ள ஒரு காரியம் வருதுன்னா யார் அமைச்சிருப்பாரு? பிசாசை விட்டு உங்களுக்கு வியாதி அனுப்புவார், பிசாசை விட்டு தரித்திரத்தை அனுப்புவார், பிசாசை விட்டு சாபம் வேலை செய்யறதுக்கு அனுப்புவார். அவர் பண்ண மாட்டாரு, அவர் தண்டிக்கல மாட்டாரு, பிசாசுக்கு ஸ்குரு பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள ஸ்தோத்திரம் அனுப்பினார் அப்படின்றது இன்னொரு விளக்கம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா இஸ்ரவேலிலே பன்றிகள் வளர்க்கக்கூடாது. இஸ்ரவேலிலே பன்றியை வளர்க்கக்கூடாது, அதை வச்சு தொழில் பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம் அந்த பன்றிகளுக்குள்ளே அவர் அனுப்பினார். அது எல்லாம் போய் 2000 பன்னியும் கடல்ல வந்து செத்து போச்சு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. பன்றி இஸ்ரவேல்ல வளர்ப்பது சட்டப்படி குற்றம். அதனால அந்த பன்றிகளை அழிக்கும்படி பிசாசை அங்கே அனுப்பினார். நாமும் பன்றி மாதிரி ஏதாவது உள்ள வளர்த்துருந்தோம்னா நமக்குள்ளேயும் பிசாசை அனுப்புவார். கோபம் என்கிற பன்றி உள்ள வளர்த்துருந்தீங்கன்னா அனுப்புவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கலாத்தியர் 5:17 19 காரியம் இருக்குது பாருங்க. அதுல எந்த காரியத்தை உள்ள வளர்த்திருந்தாலும் ஆண்டவர் பிசாசு வந்து கேட்பான், போன்றுவார். அதனால தான் நமக்கு வியாதி வருது. ஒரு ஆமீன் சொல்லுங்க, அல்லேலூயா. கவனிங்க, ஏன் அனுப்பிச்சார் வியாதிய சொல்லுங்க. இப்போ ஏன் அனுப்பிச்சார்? உங்க விசுவாசத்தை செக் பண்றது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப வியாதி உங்களுக்கு வருதா, என்ன பண்ண நீங்க? ஆண்டவரே ஏன்பா வியாதி அப்படிதான் கேட்கணுமே தவிர, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன நேசிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம், வியாதி தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். என்ன ரொம்ப நேசிக்கிறீங்க, ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்த விரும்புறீங்கன்னு சொல்லி 4 ஸ்தோத்திரம் போடுங்களேன், வியாதி ஓடி போயிடும். நமக்கு வியாதி என்ன பண்ணி ஞாபகம் வருதுன்னா தான் ஜண்டு பாம். ஆமே, ஜண்டு பாம் தலைகாணி அடியில இருக்கும். ஆனா நமக்கு பேர் விசுவாசி. ஜண்டு பாம் தைலம் தேய்கள்லாம் தூக்கம் வராது பாஸ்டர். ஒரு பாஸ்டர் சொல்றாரு, தைலம் தேய்கள்னா இவர் பாஸ்டர். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம், விசுவாசம் புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் உங்களுக்குள்ள வளர வேண்டும் என்பதற்காக தான் இதெல்லாம் அனுமதிக்கிறார். அப்ப அந்த பிரச்சனை வரும்போது நீங்க ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எவனை நேசிக்கிறாரோ, எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையே சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ள நினைக்கிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார். ஆமே, புரியுதா? அப்ப உங்களுக்கு வியாதி வந்துக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை அவரோடு பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் சேர்த்து கொள்ளும்படி அனுமதிச்சிருக்கிறார். புரியுதா? அதனால எங்க தான் பார்க்கணும்? சொல்யூஷன் எங்க தான் தேடணும்? சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர்களை தான் தேடணும். அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவசர அவசரமா ஸ்தோத்திரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் ஓடி நிற்கிறாரு. நயா அவசர அவசரமா ஓடிங்கிறேன்னா
அவசரமா பணம் தேவைப்படுது, ஸ்தோத்திரம், அதனால அவர் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போய்ங்கிறாங்க, அப்படியே சொல்லுவாரு? புரியுதா இல்லையா? அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் ஓடி நிற்கிறாரு, வழியில் மாட்டிங்கன்னா அவ்வளோ அவசர அவசரமா ஓடுற ஹாஸ்பிட்டலை நோக்கி அப்படின்னா, ஸ்தோத்திரம், எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால என்ன பண்ணுவேன் நான்? நம்ம அப்படிதான் பண்ணிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலில் போய் என்ன தெரிவிக்கிறோம்? கடனுக்கு ஏதாவது துட்டு கிடைக்குமான்னு பார்க்குறோம். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஹாஸ்பிட்டலு புரியுதா இல்லை உங்களுக்கு? ஆண்டவர் உள்ளே இருக்கிறார், எல்லாத்தையும் ஜெயித்தவர், உனக்கு வியாதி சுகத்தை தருகிற டாக்டரை படிச்சதே அவர் தான். டாக்டர் வேணாம், ஹாஸ்பிட்டல் வேணான்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக வேணும். அது ஆண்டவரை விசுவாசிக்காதவர்களுக்கு கண்டிப்பாக வேணும், அவங்க அங்கே தான் போகணும். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அங்கே போனா புரியுதா இல்லை உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா? ஏன் வருது? நம்மை நாமே நிதானித்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஏற்கனவே சொல்லிக்கிறேன், 1 கொரிந்தியர்ல 11வது அதிகாரத்துல கொரிந்து சபை 50,000 பேர் கொண்ட சபை, ஸ்தோத்திரம், பவுல் அப்போஸ்தலனால் ஸ்தாபிக்கப்பட்டது. கவனிங்க, ஸ்தோத்திரம், 50,000 பேர் கொண்ட சபை. அவர் அங்கிருந்து ஸ்தாபிச்சுட்டு அங்க ஒரு ஊழியக்காரை போட்டு வெளியூருக்கு போயிடுவார். அப்படி வெளியூருக்கு போயிட்ட பிற்பாடு சபை எப்படி இருக்கிறது, ஜனங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கேள்விப்பட்டு லெட்டர் எழுதுவார். அப்படி எழுதின லெட்டர் தான் இந்த 1 கொரிந்தியர்லாம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இப்போ 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துல லெட்டர் எழுதுறாரு. என்ன எழுதுறாரு அப்படின்னா, உங்களில் அநேகர் பலவீனரும் பலவீனமுற்றி வியாதி உள்ளவர்களும் வியாதி முற்றி நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். யார் சபையில? பவுல் அப்போஸ்தலன் அவர் சம்பாதித்த சபை. எப்படி அவர் அந்த சபையை உருவாக்கினாரு? பவுல் ஊழியம் செய்யும் போது அவருடைய உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட வியாதி நீங்கி சுகமாகி சர்ச்சைக்கு வந்தாங்க. எப்படி வந்தாங்க? வியாதியஸ்தர்களுக்கு போய் இவர் எதுவும் ஜெபம் பண்ணல, ஊழியம் பண்ணல, இவருடைய கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு போய் போட்டாவே என்ன பண்றான்? அப்போஸ்தலர் 19 இருக்குது, வீட்டில் போய் வாசிங்க. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படிதான் 50,000 பேர் கொண்ட பெரிய சபை உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த சபையில கேள்விப்படுகிறார், உங்களில் அநேகர், அநேகர், அதான் முக்கியமான பாயிண்ட். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. உங்களில் அநேகர் எப்படிங்கிறாங்க? பலவீனமாகவே, முடியல பாஸ்டர், காலு குடையுது பாஸ்டர், கை குடையுது பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்படியே தான் வந்து போய்ங்குது ஆளு. வார வாரம் வந்து கால் கொச்சலுக்கு ஜெபம், கை கொச்சலுக்கு ஜெபம். பலவீனம், பலவீனத்தை அப்படியே கண்டுக்காம விட்டா முற்றி வியாதி, ஸ்தோத்திரம், வியாதி முற்றி, ஸ்தோத்திரம், அவ்வளவுதான், போய் சேர வேண்டியதுதான். அது சாபமே அதுதான். ஸ்தோத்திரம். கவனிங்க, ஸ்தோத்திரம். ஏங்க அந்த சபையில வரணும்? பவுலால அற்புதத்தின் மூலமாய் சபைக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். ஸ்தோத்திரம். இப்ப பவுல் அதை கேள்விப்படுறாரு, என்ன பண்ணிருக்கலாம்? என்னால வர முடியலப்பா, அதனால அருமையான ஊழியக்காரரே, என்னுடைய உருமால்களையும் கட்சிப்பை அனுப்புறேன், வியாதியஸ்தர் மேல போடு, எல்லாருக்கும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. சொல்லிருக்கலாமா, சொல்லிருக்கூடாதா? என்னால வர முடியாதுப்பா, நான் தூரத்துல இருக்கிறேன், அதனால ஸ்தோத்திரம் பார்சல் அனுப்புறேன். எதை? என்னுடைய கட்சிப்பையும் உருமாலையும் வியாதிக்கு வராங்களே ஜெபம் பண்றதுக்கு, அவங்க மேலாம் போடு, சரியாயிடான்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா சொல்ல முடியாது. ஏன்னா வெளியில நாம இருக்கிறோம் பாருங்க, அவிசுவாசியா, நம்ம விசுவாசியா மாத்துறதுக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார் வெளியில. ஆனா உள்ள வந்துட்ட பிற்பாடு அற்புதத்தை நீங்க பெற வேண்டுமானால் நீங்க தான் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்களே, அது கீழே என்ன சொல்லுது? பலவீனரும் அது ரொம்ப தெளிவா, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். வியாதி வந்துச்சா உடனே முடி போட்டு, ஏன்பா இந்த வியாதி வந்தது, என்ன உனக்கு பிரியமா நான் நடக்கல ஆண்டவரே, என்னால பிரியமா நடக்க முடியலையே ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்துல, ஸ்தோத்திரம், ஆண்டவர் என்னை சிக்ஷைக்கு உட்படுத்தவில்லை, ஏன்னா ஆண்டவருடைய பிரியம் என் மேல் இல்லை அப்படின்றது எனக்கு உணர்த்தப்பட்டதுனால, ஸ்தோத்திரம், இந்த மானாவரியில ஸ்தோத்திரம் ஏறு ஓட்டுவாங்க பார்த்தியா, ஃபர்ஸ்ட் ஏறு கட்டி கட்டியா பிறந்துடும், அது காஞ்சி போயிருக்கும். அங்க போய் முட்டி போட்டு அந்த கட்டியெல்லாம் ஆயிட்டு தலையில அடிச்சு, ஆண்டவரே எப்பொழுது நான் நமக்கு பிரியமாய் மாறுவேன், அழுது புரண்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாய் நம்ம மேல இருந்தாதான், இருப்பதை காட்டுவதற்காக தான், ஸ்தோத்திரம், அந்த வியாதி அனுமதிக்கிறார். அப்ப உட்காந்து என்ன பண்ண, நம்ம செக் பண்ணணும், ஆண்டவரை ஏன் இந்த வியாதி வந்துச்சு? நம்மை நாமே நிதானித்தால் நியாயம் தீர்க்க
படும். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. அப்படி நியாயம் தீர்க்கப்படும் போது கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். பத்தியா? இப்ப ஆக்கினை கொடுக்கும் போது உலகத்தான்லாம் நிக்கிறான். கவனிங்க, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கவனிங்க, முடிக்க போறேன் நான். உலகத்தானெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நிற்கும் போது நாமளும் தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்க போய் நிக்கணும்? அதுதாங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு உங்களை நிறுத்தி பார்க்க எனக்கு விரும்பலப்பா. உங்களை நான் மீட்டுட்டேன், என் புள்ளன்ற அந்தஸ்தை கொடுத்துட்டேன், அதனால நீ அதை புரிஞ்சிக்கோ, நீ அங்க போய் பனிஷ்மெண்ட் ஆகக்கூடாது, அதனால இப்பவே என்ன பண்றேன், உன்னை சிட்சிக்கிறேன். அப்படிதான் வசனம் போட்டுக்குது. வாசிங்க. நீங்கள் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோடு நியாயம் தீர்க்கப்படாமல் கர்த்தரால இப்பவே சிட்சித்து உங்க குறைய உனக்கு காட்டி 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 அதை அழித்து பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாக இவங்களை மாற்றுவதற்காக தான் இந்த சிட்சைகள் உங்களுக்கு வருகிறது. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒரு விசுவாசி இதை நல்லா நம்பணும். ஆண்டவருடைய கோபம் என் மேல இருக்குது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய கோபம்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ முட்டிப்பட்டு என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். ஒரு சிலர் இதையும் பண்ண மாட்டோம். ஸ்தோத்திரம். ஒரு சில சர்ச்சைக்கு போறவங்க நிதானிக்கவும் மாட்டோம். ஸ்தோத்திரம். ஹாஸ்பிட்டலுக்கும் போக மாட்டோம், மருந்தும் எடுக்க மாட்டோம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. மருந்து எடுக்கலன்னா இதை எடுக்கணும். ஆமென். கரெக்ட் தானே? நாமே நிதானிச்சு பார்க்கணும். நான் இதையும் பண்ண மாட்டேன், மருந்தும் எடுக்க மாட்டேன்னா சுடுகாடு ரெடி ஆகுது. இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. மருந்து எடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானத்துக்கு வரேன்னா என்ன பண்ணோம்? உன் குறை என்னன்னு செக் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்யும் போது அதை ஆண்டவர் மாற்றுவார். உனக்கு வர வேண்டிய வியாதி நீங்கி உனக்கு சுகம் வரும். சுகம் இல்லை, ஆரோக்கியமே வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வியாதி உனக்கு வரவே வராது. நம்ம ஆளுங்க நிறைய பேர், ஒரு சில பார்ட்டி ஸ்தோத்திரம், ஒரு சில சபைக்கு போறவங்க ஸ்தோத்திரம், மருந்தே எடுக்க மாட்டேன், ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேனே எத்தனையோ பாஸ் சேர்த்துக்கிறாங்க. தாம்பரம் சிபிஎம்ல. ஆமே, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டோம், டையே அடிக்க மாட்டோம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதையுமே நாங்கள் பண்ண மாட்டோம். விசுவாசம். ஸ்தோத்திரம். நல்லது தான். விசுவாசம் என்ன பண்ண? நீ அடுத்தது உன் குறை நான் உணரணுமே. ஏன் உனக்கு இந்த பிரச்சனை பலவீனம் வந்ததுன்னு தெரியணுமே. இல்லை, அப்போ என்ன பண்ண? நீ தேவ சமூகத்தில் செக் பண்ணணும்ல, நாமே நிதானிச்சு பார்க்கணும்ல. இங்கே யாராவது இருக்கிறீங்களா? நான் மாத்திரை எடுக்க மாட்டேன் தீர்மானத்தில் உங்களையே செக் பண்ணாம? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. செக் பண்ணாம மாத்திரை எடுக்காம இருந்தீங்கன்னா சொன்னாதான் சுடுகாடு ரெடியா இருக்குது. பாஸ்ட் மாத்திரை போட வேணான்னு சொல்லிட்டாரு, அதனால நான் போடவே மாட்டேன்ட்டு கம்முன்னு அப்படியே வைரேகமா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். இந்த வியாதி ஏன் வந்ததுன்னு உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்து பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடுங்க அது. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. அதோட வரவே வராது. நீங்க அதை விட்டுட்டு மாத்திரையை போட்டீங்கன்னா வியாதி அதிகமாகவே தவிர தேவ கோபம் இன்னும் அதிகமாக தானே ஆகும். நான் ஏன் கோபமாகறேன்னு தெரியல, மாத்திரை பார போடுறிய என்ன இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். விசுவாசத்துல வர்றதுக்கு தான் வியாதி. நீ விசுவாசத்திலே வராம மாத்திரத்தை மறுபடியும் விசுவாச துரோகியாக்குறியன்னு அவர் கோபத்தை இன்னும் அதிகமாக்குவார், வியாதி இன்னும் டபுள் ஆயிடும். ஸ்தோத்திரம். ஒரு கட்டம் ஒரு காலகட்டம் வரும், டாக்டர் சொல்றாரு என்னால இது ஒண்ணுமே. ஸ்தோத்திரம். அப்பதான் தெரியும் நமக்கு. ஸ்தோத்திரம். விசுவாசனா என்ன? இல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. டாக்டர் எல்லாத்தையும் குணப்படுத்த முடியுமா? ஆண்டவர் அனுமதிக்காம ஒண்ணுமே டாக்டரால பண்ண முடியாது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஒரு நாள் டாக்டர் சொல்றாரு என்னால இனிமேல் ஒண்ணுமே பண்ண முடியாதுமான்னு சொல்லும் போது தான் தெரியும், அடடா நம்ம எங்க விசுவாசத்தை எங்க விட்டுக்கிறோம். ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ண? வேற வழியே இல்லை, சபையில சொல்லி ஸ்தோத்திரம் ஜெபக்குறி போடுறது. ஆமென். ஸ்தோத்திரம். டாக்டர் கைவிட்டு விட்டார், எப்படியாவது ஆண்டவர் இடத்துல இரக்கம் தேட மன்றாடுங்கள். ஸ்தோத்திரம். ஜெபக்குறிப்பு சபைங்கெல்லாம் கொடுக்குறது, ஜெப கோபுரத்துலாம் ஜெபக்குறிப்பு கொடுக்குறது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை ஏன் அப்ப செய்றீங்க? இப்பவே நீங்க உட்கார்ந்து என்ன பண்ணுங்க? செக் பண்ணி பாருங்க. இதுதாங்க விசுவாசம். விசுவாசனா என்ன? எபிரேயர் 11:6 வாசித்தோமே. ஸ்தோத்திரம். இது ஒரு முக்கியமான 4வது பாயிண்ட். நான் விட்டேன் அன்னைக்கு 3 பாயிண்ட் சொன்ன பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதுல 4வது முக்கியமான பாயிண்ட் வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. தேவன் நம்ம மேல பிரியமா இருக்குன்னா 4வது முக்கியமான பாயிண்ட் என்னது? இந்த விசுவாசம் சொன்னதுதான். விசுவாசனா நீங்க பழைய ஏற்பாடு எபிரேயர் 11 ஃபுல்லா வாசித்தீங்கன்னா 3 வந்து வாசிங்களேன். எபிரேயர் 11 உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது என்றும்
காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று விசுவாசிக்கிறோம். மேன்மையான பலியை செலுத்தி அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்படி வாசனை வந்தீங்கன்னா விசுவாசத்தினாலே 14வது வசனமா, அவர்கள் ஜெயித்தார்கள், ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். வாசிமா, ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், அக்கினியின் சூளைக்கு தப்பினார்கள். 14 15 கிதியோன், அதெல்லாம் அது கீழே 33 ஜாதியங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்கள் பெற்றதை சொன்னதை பெற்றார்கள். இதெல்லாம் விசுவாசத்தினாலே. இது விசுவாசம் என்பது என்னன்னா, ஸ்தோத்திரம், இப்ப வானங்கள் உண்டாயிருக்குதுப்பா, உண்டானது ஒன்றும் காணப்படாதவைகளினால், அதுவே தானா, அதுவே அதாவது ஒரு மனுஷனால சிருஷ்டிக்கப்பட்டது என்று ஸ்தோத்திரம் விசுவாசிக்காம ஆண்டுடைய வார்த்தையினால உண்டாயிருக்கிறது, அதை விசுவாசிக்கிறோம். இதை விசுவாசிக்க வேண்டியது விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறோம் தானே? வானங்களை படைத்தது யாரு? ஆண்டவர். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாதிரி எல்லாத்தையும் சொல்றாரு அவரு. ஸ்தோத்திரம். நோவா தேவ எச்சரிப்பெற்று மழை வராதென்று தெரிந்தும் அவன் பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினால தான் அது. மழை வரப்போதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, மழையை பார்த்ததே கிடையாது. அவன் விசுவாசிக்கிறான், மழை கண்டிப்பா வரும்னு சொல்லி பேழை உண்டு பண்றான். இதெல்லாம் விசுவாசிக்க வேண்டியது. ஸ்தோத்திரம். அவங்க பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம்தான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கடைசி 2 வசனத்தை வாசிங்க, அதுல 11. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே, இவங்கெல்லாம் விசுவாச வீரர்கள், நல்ல சாட்சி. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன்னு பேரு. நோவா மழை வராதுன்னு விசுவாசத்தான், மழை வரும்னு. ஆமே. ஆபேல் ஸ்தோத்திரம் காயினுடைய பலியை விட மேலான பலி செலுத்தினான் விசுவாசத்தினாலே. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான் விசுவாசத்தினாலே. எல்லாம் விசுவாசத்தினாலே. கிதியோன், ஸ்தோத்திரம், எப்தா, எல்லாருமே விசுவாசத்தினால தான் சண்டை போட்டு, ஆண்டவரே நான் போய் அந்த மோவாபியரை ஜெயித்தால் ஸ்தோத்திரம் உனக்கு இதை செலுத்துவேன் அப்படின்னு விசுவாசத்தோட போய் சண்டை போட்டு 30,000 பேரை கூட்டின்னு போறார் கிதியோன். 300 பேரை கொண்டு ஒரு பெரிய வெற்றியை தந்தார். விசுவாசத்துல வீரனாய் மாறினான் கிதியோன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. விசுவாசத்துல போய் இதெல்லாம் செஞ்சாங்க. அவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால நல்ல சாட்சி. ஆபிரகாம் விசுவாசித்தான், நோவா விசுவாசித்தார், ஸ்தோத்திரம், கிதியோன் எல்லாம் விசுவாசத்துல சாட்சி, நல்ல சாட்சி, நல்ல விசுவாசின்னு பேர் வாங்கினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனாலும் அந்த வசனம் எப்படி முடியுது? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை, விசுவாசம் இருந்துச்சுங்க, நல்ல கவனிங்க, விசுவாசத்துல தான் எல்லாமே பண்ணாங்க. ஆனாலும் வருது பாருங்க அந்த வசனத்துல. ஆனாலும்னா டேஞ்சர்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல பேர் தானே. ஆபிரகாம் பத்தி ஏதாவது குறை சொல்ல முடியுமா? கிதியோனை பத்தி ஏதாவது குறை சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரம், எதுவுமே சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சாட்சி. ஆபிரகாம் விசுவாசம் தகப்பனே பேரு. ஸ்தோத்திரம். நல்ல சாட்சி பெற்றோம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை, என்னது வாக்கு தத்தம்? வாக்கு தத்தம் என்னது? வெளிப்படுத்தல் 21:3. வெளிப்படுத்தல் 21:3 தான் வாக்கு தத்தம். ஈதோ கமாகுதா, அப்புறம் நிறுத்தணும்னு அர்த்தம். ஈதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்கள் இடத்திலே அவர்கள் உள்ளே அவர் வாசமாயிருந்து அவர்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார். இதுதான் வாக்குத்தத்தம். ஆமே. இது அவங்களுக்கு கிடைக்கல. விசுவாசத்துல நல் சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. புரியுதா? எத்தனை பேர் புரியுது? விசுவாசிக்கிறவங்க வாக்குத்தத்தத்தை அடைய முடியாது. சொல்லுங்க, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னது? மனிதர்களிடத்தில் அவர் வாசம் பண்ணணும், அதுதான் வாக்குத்தத்தம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவங்களெல்லாம் விசுவாசத்துல நல்ல சாட்சி, ஆனா அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் நடக்கல. ஆனா அடுத்த வசனம் லாஸ்ட் வசனம் 11 லாஸ்ட்மா. எபிரேயர் 11 லாஸ்ட். அங்கிருந்து இங்க வந்துட்டேன், நீங்க அங்கே இருக்கிறீங்க. அவர்கள் யாரு? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாமல் மரித்தார்கள். நம்ம தான் பூரணமா இருக்கிறோம், பூரண புருஷனா மாறி இருக்கிறோம். எதனால? அதெல்லாம் அதை சொல்றாரு பாருங்க, வாசிங்க.
அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை நமக்காக கர்த்தர் வைத்தார். ஆமென். அவங்களுக்குலாம் இந்த பாக்கியம் இல்லைங்க. விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரம்தான் அவங்களுக்கு. ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால எல்லாத்தையும் பண்ணலாம். ஸ்தோத்திரம். நான் சொல்றேன், நமக்கு விசேஷமான ஒன்று என்னது? அனுபவிக்கிறது. அதுதான் விசுவாசம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகள் விசுவாசத்திலே காலத்தை ஓட்டினாங்க. நம்மளும் அப்படியே விசுவாசத்திலே அவர் என் கூட தாங்குறாருன்னு விசுவாசத்துல காலத்தை ஓட்டுறதுக்கு இல்ல. அவர் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு கொடுக்கிற நன்மைகளை நீ அடையும்படிக்கு அது விசேஷம் எழுதுறாரு. எபிரேயராக்கியம். அல்ல சொல்லுங்க. புரியுதா அந்த பகுதியே? அந்த 11வது அதிகாரம் ஃபுல்லா எழுதிட்டு அவங்க விசுவாசத்திலே வாழ்ந்தாங்க. ஸ்தோத்திரம். இங்க போனா போவாரு, எங்க போறேன்னு தெரியாது. விசுவாசத்துல ஆண்டவர் போக சொல்லிட்டாரு, போப்பா. புரியுதா உங்களுக்கு? விசுவாசத்திலே வாழ்ந்து போயிட்டாங்க. ஆனா நல்ல சாட்சி. ஆபிரகாம் தான் போகிற இடம் என்னதென்று புறப்பட்டு போனான்னு எழுதுறாரு பைபிள்ல, எபிரேயர்ல 11:6-7. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் தகப்பன் என்று பேர் வாங்கினான். ஆனால் அவர்கள் பூரணராகவில்லை. ஒரு மனுஷன் யார் பூரணமான மனுஷன் அப்படின்னா? முழுமையான மனுஷன். பூரணனா முழுமை. மனுஷன் சொல்றதுக்கு தகுதி யாரு? எந்த மனுஷன் அப்படின்னா, யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாரோ அவன் தான் ஒரு பூரண புருஷன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. புரியுதா? அதை தான் இங்க சொல்றாரு. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷமானத ஒன்றை நமக்கென கர்த்தர் வைத்தார். அதை கொடுத்துட்டாரு. வச்சது அப்படியே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது கொடுத்தாச்சு, உங்களுக்குள்ள வந்தாச்சு. நீங்க அதை அனுபவிக்கலன்றது தான் வருத்தம் ஆண்டவருக்கு. நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெயிக்க வைக்கிறது யாரு? 1 கொரிந்தியர் 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு அல்லேலூயா. அப்ப நாம் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னா ஸ்தோத்திரம். பரலோகம் போக வேண்டும் என்றால் ஸ்தோத்திரம். தேவனால் பிறக்க வேண்டும். தேவனால் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்ம மேல பிரியமா இருக்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் நம்ம மேல் பிரியமா இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும்? தேவனால் பிறந்து உலகத்தை ஜெயித்து பரலோகம் போறவங்க நோட் பண்ணீங்க, உடனே வரும் யூடியூப்ல. ஸ்தோத்திரம். கேட்டு நோட்ஸ் எடுத்து ஃபாலோ பண்ணுங்க. ஸ்தோத்திரம். சும்மா கேட்டு அதோட தூக்கி பைபிளை செடி போட்டு வாரம் ஃபுல்லாக ஏதாவது சுத்திட்டு மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒன்றும் வேலை ஆகுது. ரொம்ப பாரத்தோடு உங்களோட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீங்க கீழ்ப்படுவீங்கன்னு. ஸ்தோத்திரம். அதனால கவனியுங்கள். ஸ்தோத்திரம். முதலாவது, தேவனால் பிறக்க வேண்டுமானால் தேவனுடைய பிரியம் நம்ம மேல் வரணும். அவர் நம்ம மேல் பிரியமா இருக்கணும்னா இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். ஸ்தோத்திரம். தியானன்றது வேற, படிக்கிறது வேற. படிக்கிறது காலையில படிச்சுட்டு போறீங்கல்ல, ஒரு அதிகாரமோ ஒரு வசனமோ, அதை மைண்ட்ல வச்சுக்கின்னு அந்த வசனம் என்ன ஆண்டவரே சொல்லுதுன்னு அதையே யோசித்துங்கிறது தான் தியானம். பைபிள் பஸ் எல்லாம் படிச்சுமா முடியாது. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாருங்க? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் தியானம் பண்ணும். தியானம் என்னது? காலைல படிச்சுட்டு ஒரு வசனம், அதாவது காலண்டர்லயாவது படிச்சுட்டு போவீங்க. டைம் இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அர்ஜென்ட்டா நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு துச்சி பிடிச்சி எழுந்து ஐயோ டைம் ஆகி போச்சுன்னு பல்லு தேய்ச்சதும் தேய்க்காம இல்ல அரை குறையா நிறைய பேர் குளிச்சுட்டு வருவாங்க. வேலைக்கு போகும்போது நான் பார்ப்பேன். ஸ்தோத்திரம். பாதி பின்னாடி தண்ணியை நனைஞ்சிருக்காது உடம்பு. அவசர அவசரமா 2 ஜக்க தூக்கி மேல ஊத்திக்கின்னு. ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஓடியாந்து ஆண்டவரே ஜெபம் பண்ண கூட டேரன்ல, ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்ட்டு கேலண்டர் முன்னாடி நின்று அந்த டேட்ல என்ன வசனம் இருக்குதுன்னு படிச்சுட்டு போவீங்கல்ல, அந்த வசனத்தை படிச்சா கூட போதும். அதையே என்ன பண்ண பூரா டெய்லி வேலை ஸ்தலத்திலையும் பச்ச வசனத்தை யோசினர். ஆண்டவர் இந்த வசனம் என்ன சொல்லுது, என்ன வசனம், அதுதான் தியானம். ஸ்தோத்திரம். இதை பண்ண முடியுமா? முடியாதா? பைபிளை தியானிங்க. 2வது, டைம் கிடைக்கும் போதெல்லாம் பாடுங்க, துதிங்க. ஸ்தோத்திரம். நீங்க வாயை திறந்து பாடணும் அவசியம் இல்லை. மனசுக்குள்ள விட என்ன பண்ணலாம்? ஹம்மிங் போட்டுனே இருக்கலாம், பாடினே இருக்கலாம். 3வது, ஜெபம் பண்ண வேண்டும். 4வது, விசுவாசத்துல வரணும். எது நடந்தாலும் அவர் அனுமதிக்காம எனக்கு வராது, அதனால அவராண்டே கேட்டுறேன், ஏன் ஆண்டவரை அனுமதிச்சுக்கிறீங்கன்னு அப்படின்னு பண்றது தான் விசுவாசம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப விசுவாசமாய் நாம் இருப்பதற்கு அவரோடு பேசுகிறது, அவரோடு உறவாடுவது தான் விசுவாசம். அதனால இதெல்லாம் நம்ம வளர்த்து கொள்வோம் என்று சொன்னால் தேவன் நம்ம மேல் பிரியம் கொள்வார், தேவனால் பிறக்கும்படி செய்வார். அப்படி நம்ம பிறந்தாதான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். யார் தேவனால் பிறக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதான் இந்த விசுவாசம் வேலை செய்யும். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா அவன் தேவனால் பிறந்துட்டான்னா எது நடந்தாலும் எங்க தான் பார்ப்பான்? ஆண்டவரை தான் பார்ப்பான். அப்பதான் அவன் தான் ஒரு உண்மையான விசுவாசி. அப்படி விசுவாசிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். கடைசியாக ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். இது அடுத்த வாரம் தான் பேச போறேன். ஸ்தோத்திரம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே
முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது, நாம் ஜெயிக்க வேண்டுமானால் ஸ்தோத்திரம் என்ன செய்யணும் அப்படின்றதான் ஸ்தோத்திரம் அடுத்த வாரம் நான் பேச போறேன். இப்போது பைபிளை மூடிட்டு எழுந்து நிற்போம். ஸ்தோத்திரம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எல்லாம் கண்ண மூடினீங்களா? ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்மை நான் விசுவாசிக்காமல் விசுவாச துரோகியா இருக்கிறேன். நான் தேவனால் பிறந்திருந்தும் தேவனுடைய பிள்ளை என்ற அந்தஸ்தை பெற்றிருந்தோம், உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற அதிகாரத்தை பெற்றிருந்தோம், நான் உமக்கு துரோகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சரண்டர் ஆவறீங்க இன்னைக்கு? ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? விசுவாசத்தை மறுதலித்து ஸ்தோத்திரம். தேவன் நமக்குள் இருக்கிற, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னா அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வல்லமையில் பெரியவர். இதெல்லாம் நமக்கு தெரியுங்க. ஆனா அவரிடத்துல நம்ம போகவே மாட்டோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனை இல்ல? ஸ்தோத்திரம். கண்ணை மூடி, அவர் உள்ளதானே இருக்கிறாரு. நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். கண்ணை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இளையகுமாரன் ஐயா வர்ஷிப் பண்ணும்போது சொன்னார், இளையகுமாரன் திரும்பி வந்தபோது தகப்பன் ஓடி நபனரு, பையன் ஓடல, தகப்பன் ஓடி அணைத்து கொண்டாரா? ஸ்தோத்திரம். உங்களை ஆண்டவர் அணைக்கணுமா? ஓடி ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன மன்னிங்கப்பா, நான் விசுவாச துரோகியாய் வாழ்ந்து விட்டேன். ஆண்டவரே, வாழ்க்கை பாதி போயிடுச்சுப்பா, விசுவாச துரோகியா நான் இருக்கவே கூடாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். வாயை திறந்து, ஆண்டவரே, நான் விசுவாச துரோகியா வாழ்ந்தது போதும். எங்க மேல ஆண்டவர் எவ்வளவு அன்பா இருக்கிறீர். எங்களை நேசித்து எங்களை உலக பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நாங்கள் புரிந்து கொள்ளாமலேயே நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. உங்க அன்பை நாங்க புரிஞ்சுக்கலப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவி நானுந்தன் பாதமே வந்தேன், பாவ பாதாள சேற்றினில் வீழ்ந்தேன், ஆவியில் சோர்ந்தேன், ஜீவனை தாரும் இரட்சகனே, 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 இரட்சகனே. இயேசுவை இதயத்தில் ஏற்கவே இல்லை, இயேசுவே உம்மை சிலுவையில் கொன்றேன், கடினமானதை கடந்து போகாதீர், கிருபை கூறு, கிருபை கூறு, கிருபை கூறு, கிருபை கூறு. ஆட்டை போல வழி விலகி நான் போனேன், வீட்டை விட்டு வெகு தூரமே சென்றேன், ஈன குரலை கேட்டு நிர்தயவாய் வாருமையா, 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 வாருமையா. கடைசி எல்லாரும், பாவத்தை நீக்கி சமாதானம் தாரும், பாவத்தை போக்கி புதியோனாய் மாற்றும், இத்தருணம் என்னை சந்திக்க வாரும், ஆண்டவரே, 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 ஆண்டவர். எத்தனை பேர் உண்மையா சொல்லுங்களேன்? ஸ்தோத்திரம். பாரத்தை நீக்கி சமாதானம் தாரும், பாவத்தை போக்கி புதியோனாய் மாற்றும், இத்தருணம் என்னை சந்திக்க வாரும், ஆண்டவரே, 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 ஆண்டவரே. அவர் உங்களோடு ஸ்தோத்திரம் வார்த்தை மூலமா இடைபெட்டு கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய சத்தம் கேட்குதுங்க? அப்படி எத்தனை பேருடைய அன்பு புரியுது?
உங்க மேல வச்ச அன்பு எத்தனை பேருக்கு புரியுது? ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் மாம்சத்துல இருக்கும்போது ஸ்தோத்திரம். ஆராதனை வேலை நல்லா கேட்டோம். மாம்ச கண்கள் அடைக்கப்பட வேண்டும், ஆவியின் கண்கள் திறந்தா தான் அவர் தெரிவார். ஸ்தோத்திரம். மாம்சம் உங்களில் செயல்படும் வரை அவரை பார்க்க முடியாது, அவருடைய தொடர்பு கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, முனைப்பு காட்டுங்க. ஆண்டவரே, எப்பப்பா என் மேல பிரியமா இருப்பீர், எப்பப்பா என் மேல பிரியமாவீர். ஸ்தோத்திரம். கேளுங்களேன், வாயை திறந்து. கேட்க மாட்டீங்களா? பரலோகம் போற எண்ணமே இல்லையா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரியமா இருந்தா தாங்க நம்ம ஜெயிக்க முடியும். சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவரே, எப்பப்பா என் மேல பிரியமாவீங்க? கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க. ஆசைப்படுறவங்க வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எப்பப்பா என் மேல பிரியமாவீங்க? ஆண்டவரே, எப்பப்பா என் மேல பிரியமாவீங்க? ஆண்டவரே, எப்பப்பா என் மேல பிரியமாவீங்க? கேளு, கேளு சபையை, கேளு, கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் மேல பிரியமாகாததுக்கு என்னப்பா காரணம்? நான் உமக்கு விரோதமாய் செய்தது என்ன ஆண்டவரே? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை ஜெயிக்க வைப்பதற்காகவே உலகத்தை விட்டு வேறு பிரித்து பரிசுத்த பாதையிலே கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து, சரியானபடி சத்தத்துக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படியும் போது எங்க மேல பிரியமாய் மாறுகிறீர் ஆண்டவரே. எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள் உங்களுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே அநேகரிடத்திலே நீ பிரியமாய் இருந்தது இல்லை. ஹல்லேலூயா. காரணம், அவருடைய சத்தத்துக்கு அவர்கள் சரியானபடி கீழ்ப்படியாதபடியினாலே. இன்றைக்கு நாங்க கீழ்ப்படுகிறப்பா, என்ன நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மாம்சமே செயல்படாதபடிக்கு ஆண்டவரே ஆவியினால் நான் நடத்தப்பட என்னை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கோ, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. சொல்லுங்க. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். ஒரு வாக்குமே என்னை, ஒரு வாக்குமே, ஒரு வாக்குமே என்னை. அர்ப்பணிப்போடு கையெல்லாம் தட்டி பாடுறது இது கிடையாது. இது அர்ப்பணிப்பு பாட்டு. ரெண்டு கரத்தை உயர்த்தி சரண்டர் பண்றேன். ஆண்டவரே, என்ன சரண்டர் பண்றேன்பா, என்னை உருவாக்குங்க ஆண்டவரே. மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து. புயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து. உண்மையா உண்மையா பாடுங்க, அர்ப்பணிப்போடு. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம். உண்மையா சொல்லுங்க. சும்மா சொல்லிட்டு போனாலும் ஆண்டவர் உங்களை ஏத்துக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுங்க. புயவனே உம் கையில் உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன். என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில். என்னை உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை. அப்படியே முழங்கால் படிட்டு ஜெபித்து நிறைவு செய்யலாம். தபித்தால் ஜெபரானி அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு நிறைவு செய்யும். ஹல்லேலூயா. அர்ப்பணிப்போடு எல்லாரும் பயபக்தியா நேர் முழங்கால் படிட்டு
ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்துதல், சமாதானம், எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தத்தில் முன்னேறி செல்கிற முனைப்பு, இதனால் கடந்து வந்த நம்ம அனைவரோடும், நம்முடைய பிரயாணங்கள் பிரயாசங்களோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திர.